ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம பாண்டியும் சோழனும் இருந்துட்டு நம்ம சேரனுக்கு ஜாதகம் எழுதுறதுக்காக ஒரு ஜோசியர்கிட்ட போறாங்க. அங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்த உடனே சோழன் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. டோக்கன் நம்பர் படி தான் ஒவ்வொருத்தரையும் உள்ள கூப்பிடுறாங்க. நம்மளுடைய டோக்கன் நம்பர் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கிட்ட கேட்கவும் 43 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து தான் ஆமா, நான் சின்ன ஜோசியரை தானே பார்க்க சொன்னேன், நீ என்னடனா இவ்வளோ பெரிய ஜோசியரை பார்க்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் பார்த்ததும் சின்ன ஜோசியர் தான்டா, மக்கள் வர வர இவர் அமௌண்ட்டு ஏறிடுச்சு, கூட்டமும் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் மெக்கானிக் ஷாப்பில் நாள் முழுக்க வேலை பார்த்தா கூட 1000 ரூபாய் கூட தங்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இவர் உண்மையாகவே நியாயமானவர் தானா, கரெக்டாக ஜோசியெல்லாம் பார்த்து சொல்லிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆப்போசிட்டில் இருக்கிற ஒருத்தர் பெரியவர் இருந்துட்டு என் பொண்ணோட விஷயத்தில் கூட நானும் நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தேன், ஆனால் இவர் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டதுனால இப்போ என் பொண்ணு சந்தோஷமாக நல்லா இருக்காப்பா, இவர் சொல்கிறது அப்படியே பழிக்கும், இவரை மட்டும் நம்ம பகச்சிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, நம்ம கூட எல்லா தொழிலையும் விட்டுட்டு பேசாமல் இந்த ஜோசியம் பார்க்குற தொழிலில் இறங்கலாம் போல இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு தான் கணிக்க தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, நம்ம டோக்கன் நம்பர் வந்துடுறதுனால சோழனும் நம்ம பாண்டியும் ஜோசியரை பார்க்கறதுக்காக உள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா, என் அண்ணனுக்கு ஜோசியம் எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படிங்களா, சரி, அவர் பிறந்த நாளும் எந்த நேரத்தில் பிறந்தாருன்னு சொல்லிட்டு 2 விஷயத்த சொல்லுங்கள், நான் எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் சொல்கிறாங்க. அவர் பகலில் தான் பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டை போட்டு அவங்களே கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா, நேரம் இல்லாமல் சரியான நாட்கள் இல்லாமல் என்னால் எந்த ஜோசியமும் எழுத முடியாது, சரியாக கணிச்சு சொல்ல முடியாது, நீங்கள் இங்கேருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அந்த பணத்தை கொடுக்க நான் தயாராக இருக்கேன், அதே மாதிரி நீங்கள் எழுதி கொடுக்கலனாக்க நீங்கள் பொய்யான ஒரு ஜோசியர், நீங்கள் சொன்னது எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்துட்ருக்காங்கள அந்த கூட்டத்துக்கிட்ட போய் சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் உங்களை இனிமேல் எந்த ஜோசியரும் யாரும் பார்க்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் மிரட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன எழுதி கொடுக்குறீங்களா, இல்லை நான் வெளியே போய் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டின உடனே வேறு வழி இல்லாமல் சரி எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம சோழன் கேட்ட மாதிரி இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட்டாக எழுதி கொடுத்துட்றாங்க. எவ்வளோ பணம் வேணும், ஏதோ ஒன்று கொடுக்குறதன் இங்கே கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேய் 1000 ரூபா கொடுக்கலாமாடா, டேய் அவங்க 2000 ரூபாய் கேட்குறாங்க, கொடுத்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் பணத்தை வச்சுட்டு ஜாதகத்தை வாங்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக அங்கேருந்து போகிறாங்க. இந்த பக்கம் வீட்டில் நிலாவும் பல்லவன் எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க. வீடெல்லாம் நீட்டாக வச்சுக்கிறாங்க. போட்டு துடைக்கிறாங்க, செடி எடுத்து வைக்கிறாங்க, சென்ட் எடுத்து அடிக்கிறாங்க. ஆமாம், அண்ணனுக்கு விஷயத்த சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கேட்கவும், அண்ணனுக்கு இன்னும் நான் விஷயத்த சொல்லலைங்க, அண்ணனை எப்படி எடுத்துக்க போகுதுன்னு தெரியல, நல்லத்தனமாக எடுத்துக்கணும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம்தான், ஆனால் அண்ணன் எப்படி எடுத்துக்க போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாரும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டி நம்ம சேரனை கூப்பிட்டுட்டு வராங்க. நிலா என்னம்மா ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா, அப்படிலாம் ஒன்றுமே இல்லைன்னு, அப்புறம் ஏமா இவன் நேராக சைட்டுக்கு உடனே வந்தாகணும்னு சொல்லி கையோட கூட்டிகிட்டு வந்துட்டாமா, எனக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா, அண்ணன் பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க, அதனால தான் அண்ணன் மறுபடியும் பொண்ணு பார்க்க போகிறாங்களா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஏற்கனவே அவமானப்பட்டவருக்கும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொண்ணு வீட்டுக்கு நம்ம போகிறதில்ல, பொண்ணு வீட்டுக்காரங்க இங்கே வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் வாங்கின, நாங்கள் உனக்காக அழகாக மேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் இருந்துட்டு சேரனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம நடேசன் வராங்க. இங்கே பாருங்க, நம்ம அண்ணனை பொண்ணு வீட்டுக்காரங்க பார்க்கறதுக்காக வராங்க, அதனால் மாப்பிள்ளைக்கா அப்பாவா அடக்கொடுக்குமா இங்கே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எப்போவுமே நாம் தானே பொண்ணு வீட்டுக்கு போய் பஜ்ஜி டீ வடை அவங்க கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்டு வருவோம், இப்போ என்ன புதுசாக அவங்க இங்கே வராங்க, என்ன மாப்பிள்ளைக்கு டான்ஸ் ஆட தெரியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறதுக்காக வராங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் நக்கலாக பதில் கேட்கவும், உடனே நம்ம
நிலா இருந்துட்டு, "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொண்ணு வீட்டுக்காரங்க இங்க வராங்க. சரிங்களா? நீங்க இங்க இருங்க. அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிர்றாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணு வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லிர்றாங்க. சேரனும் அழகா ரெடி ஆயிட்டு வந்துடுறாங்க. புரோக்கர் இருந்துட்டு, "போய் பொண்ணு வீட்டுக்காரங்கள கூப்பிடுப்பா" அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. சே சோ சோழனும் போய் கூப்பிடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. 5:15க்கு தான் ரொம்ப நல்ல நேரம், அதனால் 5:15க்கு தான் நாங்கள் காரை விட்டு இறங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க ரொம்பவே ஜோசியம் பார்க்குவாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி சோழன் வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தானேப்பா, எத்தனையோ நாள் பொறுத்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரம் தானே பொறுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கரை வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணு வீட்டுக்காரங்க உள்ளே நுழைஞ்ச உடனே வீட்டு திசையெல்லாம் நல்லா இருக்குது, ஆமாம் இது சொந்த வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் இதெல்லாம் சொந்த வீடு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுதான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சேரனை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. சேரனையும் பார்த்தோன்னே, மாப்பிள்ளை ரொம்ப நல்லா இருக்கு அவருப்பா, உன்னை பற்றி உங்கள் தம்பி பொண்டாட்டியும் தம்பியும் நல்லத்தனமாக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இவர் எங்கள் குடும்ப ஜோசியர், இவர் சொல்லாமல் நாங்கள் எந்த நல்ல காரியத்தையும் நாங்கள் செய்ய மாட்டோம், ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்கள் வந்து ஜோசியம் கேட்டு தான் எல்லாமே செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் மாப்பிள்ளையோட ஜாதகத்தை கொஞ்சம் கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே சோழனுக்கு ஒன்றுமே புரியறதில்ல. அதுக்கடுத்து தான் சோழன் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சேரன் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஜாதகத்தை நீங்கள் இப்போ தான் எழுதுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் கேட்ட உடனே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஆமாம் இந்த ஜாதகம் உண்மையாகவே மாப்பிள்ளையோடையது தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாங்க மாப்பிள்ளையோடையது தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வர எபிசோடில் நம்ம சேரனுக்கு இனிமேல் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.